அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு டோப்போ சர்ஃபஸ், டோப்போகிராஃபி அப்படி இல்லாட்டி டோப்போ சர்ஃபஸ். நம்ம டோப்போ சர்ஃபஸ், டோப்போகிராஃபி இது ரெண்டும் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்குறது வந்துட்டு கூகுளில் போயிட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு டோப்போகிராஃபி என்று சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா இமேஜஸ் வந்துட்டு நிறைய நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு சைட் ஒர்க்குக்கு, லேண்ட்ஸ்கேப் ஒர்க்குக்கு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். லேண்ட்ஸ்கேப்பில் வந்து நம்மளோட சேவியர் பாயிண்ட்டை வச்சு, சேவியர் கோஆர்டினேஷன் கண்ட்ரோல்ஸை வச்சு இது நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் வந்துட்டு. ஸோ இதுக்கு வந்து சேவியர் ட்ராயிங் இருக்குன்னு சொன்னால் அதை நம்ம கேடில் இம்போர்ட் பண்ணி அதில் வந்து டெவலப் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்மளோட ஓன் பாயிண்ட்களை ப்ரொவைட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ நீங்கள் ஐடியா இமேஜஸை பார்த்ததுக்கப்புறம் ஸோ இதை நம்ம எப்படி நம்ம ரெவிட்டில் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் வந்துட்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்மளோட டெப்பில் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் மாசிங் அண்ட் சைட்ஸ்ன்னு சொல்லி டெப்பில் வந்துட்டு நம்மளுக்கு 2 ஆப்ஷன் வந்துட்டு சேஃபர்ஸ் எடிட் பண்ணது தந்துக்கலாம். ஒன்று மாடல் சைட், இங்கே வந்துட்டு மோடிஃபை சைட். ஸோ இதில் நம்ம மாடல் பண்ணிவிட்டு இதை நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மோடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை மோடிஃபை பண்ணுறதுக்கு வந்துட்டு வழக்கமாக வந்து நம்ம இதோட லெவல்ஸில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் வந்துட்டு ஃப்ளோர் பிளான்லேயோ லெவல்ஸ்லேயோ நம்ம இதை க்ரியேட் பண்ண மாட்டோம். ஸோ இதை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்துட்டு சைட் ஒர்க் சம்மந்தப்பட்டதால் சைட் லேஅவுட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சைட் லேஅவுட்டில் நம்மளோட சேவியர் பாயிண்ட்டும் ப்ராஜெக்ட் பாயிண்ட்டும் வந்துட்டு அப்பியர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் நம்மளோட சேவர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சேவியர் ட்ராயிங் இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணி அதிலிருந்து நம்மளுக்கு தேவையான டோப்போ சேவர்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம என்னென்ன வேயில் நம்ம டெவலப் பண்ணலாம், இதை எப்படி நம்ம எடிட் பண்ணலாம்னு சொல்லி இன்றைக்கு ஒரு குயிக்னு ஒரு ரிவ்யூ இது வந்து பார்ப்போம் வந்து வீடியோ வந்து. ஸோ இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து சிம்பிளாக வந்து நம்ம டோப்போ சேவர்ஸை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் நம்மளுக்கு மோடிஃபை அல்லது எடிட் சேவர்ஸ் இது வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ஆக்டிவில் இருக்குது. இதை ஆக்டிவில் இருக்கும்போது இப்போ இங்கே பாருங்கள் பிளேஸ் அ பாயிண்ட், அடுத்தது வந்துட்டு கிரியேட் ஃப்ரம் இம்போர்ட் ஃபைல். ஸோ இது ரெண்டும் தான் நம்ம ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். மற்றது வந்து நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு மற்ற ஆப்ஷனோட யூஸ் பண்ணிக்குவோம். இதுக்கு முதல் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்துட்டு ட்ராயிங்கோட யூனிட்டை வந்துட்டு செட் பண்ணிக்கணும். யூஎன்னை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ராயிங் யூனிட்டுக்குரிய ப்ராஜெக்ட் யூனிட் நம்மளுக்கு அப்பியர் ஆகும். இதில் வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் மீட்டருக்கு தேவையான மீட்டர், மில்லிமீட்டர்னு சொன்னால் மில்லிமீட்டர், நீங்கள் என்ன யூனிட் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த யூனிட்டுக்கு நீங்கள் அதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு வந்துட்டு ஓகே பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா வந்துட்டு டோப்போ சேவர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம மெனுவலாக உங்களுக்குரிய எலிவேஷன் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும். இதில் பிளேஸ் பாயிண்ட்டை கொடுத்துட்டு ஸோ நான் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 1.5 மீட்டர் எலிவேஷன் இங்கே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். 1.5 மீட்டர் 0 அவங்களுக்கு தேவையான மாதிரி இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நான் ஒரு 3 மீட்டரில் இருக்கிறோம். 3 மீட்டர் எலிவேஷனில் அடுத்த பாயிண்ட்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 பாயிண்ட் இது வந்துட்டு நம்மளோட 0வில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது ஹைட் வந்துட்டு. ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு 7 மீட்டரில் ஓகே 8 மீட்டரில் நம்ம ஒரு 2 பாயிண்ட்டை வச்சுக்குவோம். இப்போ நான் அதை ஓகே பண்ணிவிட்டு நம்மளோட 3Dயில் வந்து பார்ப்போம். 3Dயில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சேஃபர்ஸ் ஒன்று வந்துட்டு காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மெனுவலாக வந்துட்டு சிம்பிளான வேயை யூஸ் பண்ணி நம்ம இதை எடிட் பண்ணுறது. இதில் வேறு ஹார்டான பாட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. சிம்பிளாக வந்து நம்ம இதை எடிட் பண்ணுறது. நீங்கள் இப்போ மோடிஃபை பண்ணோன்னா 3Dயில் மோடிஃபை பண்ணிக்கலும். இதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் சேவர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பாயிண்ட்டுகளை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸோ 5 மீட்டரில் இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிங்க. ஸோ பாருங்கள் நம்ம பாயிண்ட்டை வைக்க நம்மளுக்கு ஓட்டோவை வந்துட்டு இந்த கண்டினியூஸ் லைனும் வந்துட்டு இதில் இருக்கிற கண்டினியூஸ் லைனும் நம்மளோட சேவர்ஸும் வந்துட்டு ஓட்டோவாக க்ரியேட் ஆகிக்கும். ஸோ இது வந்து நம்ம மெனுவலாக நம்ம க்ரியேட் பண்ணுறது. இது நம்மளோட சின்ன ப்ராஜெக்ட், உங்களோட ஓன் ப்ராஜெக்ட்னு சொன்னால் அதுகளுக்கு நம்ம இந்த வேயை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வே வந்துட்டு நம்மளுக்கு இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இதை டிலீட் பண்ணிக்கிறேன். அடுத்த வே வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி ஓகே இங்கே பாருங்கள் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு சேவியர் ட்ராயிங் ஒன்று இருக்குது வந்துட்டு. இதில் வந்துட்டு நிறைய கண்டினியூஸ் லைன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைனுகளை யூஸ் பண்ணி இதை நம்ம இம்போர்ட் பண்ணி இதை எப்படி நம்ம டோப்போ சேவர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். இதில் பாருங்கள் வந்துட்டு இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு இங்கே ஒரு கிரே கலர் வந்துட்டு லைட்டான ஒரு கலரில் ஒரு லைனும், அடுத்தது நம்மளோட டார்க்கான கலரில் ஒரு லைனும் வந்துட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு சொல்லி பார்க்குறதுக்கு வந்துட்டு இது நம்மளோட மேஜர் லைன், இது வந்து நம்மளோட மைனர் லைன். ஸோ மேஜர் லைனை தான் நம்ம யூஸ் பண்ணி வந்துட்டு டோப்போ சேவர்ஸை க்ரியேட் பண்ணோம். இது உங்களுக்கு எந்தெந்த ட்ராயிங் ப்ரொவைட் ஆகுதோ அந்தந்த ஆப்ஷனை வச்சு. ஸோ இதை நம்ம லேயர் வந்துட்டு இப்போ இதில் இம்போர்ட் பண்ண வேண்டிய லேயர் வந்துட்டு டோப்போ மேஜர். ஸோ இந்த ட்ராயிங் வந்துட்டு நான் ரெவிட்டில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறேன். இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்சர்ட் கமாண்டை யூஸ் பண்ணி லிங்க் கேட்டை யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணுவோம் அந்த ட்ராயிங் எங்கே இருக்குதோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இதை நம்ம இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் வந்துட்டு நம்மளோட மேஜர் லைன் அடுத்தது மைனர் லைன் இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரே லைனில் வந்துட்டு அப்பியர் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்மளுக்குரிய டோப்போ சர்வீஸை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் மார்க்கிங் அண்ட் சைட்டில் வந்து டோப்போ சர்வீஸை நான் இப்போ ஆக்டிவ் பண்ணிக்கிறேன். ஆக்டிவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லிங்கேட்டை யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஃபைலை இம்போர்ட் பண்ணிட்டோம். இதை வந்து நான் 0க்கு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோம்னா கிரியேட் ஃப்ரம் இம்போர்ட் இதில் வந்துட்டு செலக்ட் இம்போர்ட் இன்ஸ்டன்ஸ் இதில் வந்து நம்ம மெனுவில் நம்ம க்ரியேட் பண்ணாமல் ஃபைலை நம்ம யூஸ் பண்ணி எப்படி இம்போர்ட் பண்ணிட்டு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் நம்ம டோப்போ சர்வீஸ் ஃபைலை வந்து நம்ம இப்போ நம்மளோட லிங்க் ஃபைலை நம்ம செலக்ட் பண்ண உடனே வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன லேயர்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணோமோ அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இதில் நம்ம லேயர்ஸ் வந்துட்டு என்னென்ன லேயர்ஸ் யூஸ் பண்ணிக்கோமோ அந்த லேயர் எல்லாம் அப்பியர் ஆகுது. ஸோ இதில் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது இந்த மேஜர் லைனை யூஸ் பண்ணி ஸோ டோப்போ மேஜர் இந்த லேயரை தான் நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு செக் நன்னு செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் எல்லாம் அன்செக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளோட டோப்போ மேஜர் இந்த மேஜர் ஃபைலை தான் நம்ம மேஜர் லைன் லேயரை யூஸ் பண்ணி நம்மளோட டோப்போ சர்ஃபேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்படி உங்களுக்கு எந்த லேயரை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ண உடனே இப்போ இந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. நம்மளோட ஃபைல் நம்மளுக்கு இங்கே அப்பியர் ஆகலை. ஸோ நான் இங்கே வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு ஃபினிஷாக கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு 3Dயில் போயிட்டு பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே டோப்போ சர்வீஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகி இதை பாருங்கள் வந்துட்டு இதில் டிஃப்ரெண்ட் எலிவேஷனில் வந்துட்டு இந்த ஃபைல் வந்துட்டு க்ரியேட் ஆகிக்குது. ஓகே, இது ஏன் இப்படி க்ரியேட் ஆகிக்குன்னு சொல்லி ஒரு மேஜர் லைனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ஒரு லைனோட எலிவேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் கண்ட்ரோலோட ஒன்றை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸை காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு மேஜர் லைனை செலக்ட் பண்ணி அதோட எலிவேஷனை பாருங்கள் வந்துட்டு 4 மீட்டர் எலிவேட் ஆகிருக்குது. ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொரு லைனையும் செக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு எலிவேஷன் ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு 4.55 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு 0வில் வச்சுருக்கு எலிவேஷன். இந்த லைனை பார்த்தோம்னு சொன்னால் 4.7 கொடுத்தியா. இப்படி எலிவேஷன் நம்மளுக்கு ஆட்டோகேட்டில் ஆல்ரெடி செட் ஆகிருக்கிறதால நம்மளுக்கு அதை நம்ம ஓகே இப்படி நம்மளுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்டான எலிவேஷன் வந்துட்டு பாருங்கள் ஒவ்வொரு லைனும் வந்துட்டு டிஃப்ரெண்டான எலிவேஷனில் க்ரியேட் ஆகிக்குது. ஸோ இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் சைடுக்கு போயிட்டு ஓகே இதில் வந்துட்டு நம்ம இப்போ இந்த இம்போர்ட் பண்ண நம்மளோட ஃபைல் வந்துட்டு தேவையில்லை. இதை நான் டிலீட் பண்ணிக்கிறேன். டிலீட் பண்ணதுக்கு இன்சர்ட்டில் போயிட்டு மேனேஜ் லிங்கில் போயிட்டு இம்போர்ட் கேட் இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கும். ரிமூவ் பண்ணோட நம்மளோட ஃபைல் வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்மளோட டோப்போ சர்வீஸ் ஓகே இந்த டோப்போ சர்வீஸ் வந்துட்டு கரெக்டான எலிவேஷனில் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் ஃபைலில் போயிட்டு லாஸ்ட் ஒரு லைனை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இதோட எலிவேஷனை பாருங்கள். ஸோ பவுண்டரி லைன் வந்து நம்மளுக்கு 0 எலிவேஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு எனோட்டேட் இது ஆப்ஷன் எனோட்டேட் டைப்பில் வந்து ஸ்பாட் எலிவேஷன் இந்த ஸ்பாட் எலிவேஷன் கமெண்டை யூஸ் பண்ணி இந்த லாஸ்ட் எலிவேஷன் லைனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு 4 மீட்டர் எபோவில் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுவோம். வந்துட்டு 0க்கு வரணும் 4110. ஸோ இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த எலிவேஷன் லாஸ்ட் லைன் வந்துட்டு 0க்கு வந்துடுச்சு. ஸோ இது கரெக்டாக வந்துட்டு அசைன் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடிட் சேஃபர்ஸை கொடுத்தோம்னு சொன்னால் பாருங்கள் வந்துட்டு இங்கே நம்மளோட லைனெல்லாம் எங்கெங்கே பிரேக் ஆகிக்குதோ அங்கேயெல்லாம் பாயிண்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகி ஸோ இதை நம்ம மெனுவராக நம்ம எட் பண்ண போனோம்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது. ஸோ இப்படி ஆல்ரெடி நம்மளுக்கு சேவியர் பாயிண்ட் இருக்கிற ட்ராயிங்கை நம்ம அட்டாச் பண்ணி ஒர்க்கை ஈஸியாக செஞ்சு கொள்ளிடும். ஓகே இதில் இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு சைட் லேஅவுட்டில் போனோம்னு சொன்னால் நம்மளுக்கு இப்போ நம்மளோட ட்ராயிங் வந்துட்டு காணக்கூடிய மாதிரி இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம எப்படி வந்துட்டு நம்ம ஒரு கேட் ஃபைலை இம்போர்ட் பண்ணி அதை எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி ஸோ இதில் எடிட் சேஃபர்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் வந்துட்டு பாயிண்ட்களை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும் வந்துட்டு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம வெளியில் அவுட்டில் வந்துட்டு இந்த நம்மளோட பவுண்டரி லைனை விட்டு அவுட்டை நம்ம செலக்ட் பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கு செலக்ட் பண்ண எல்லாமே இருக்கும். ஏன்னு சொன்னால் நம்மளோட இம்போர்ட் கேட் ஃபைலில் இது நம்மளோட பவுண்டரி லைனை அசைன் ஆகினதால நம்மளுக்கு வெளியில் எந்த பாயிண்ட்டையும் வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணி கேடாது. ஸோ நீங்கள் மேக்ஸுவர் வந்துட்டு உள்ளே நீங்கள் வந்துட்டு பாயிண்ட்டை வந்துட்டு நம்மளோட ஒர்க்கிங் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களான்னு சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணிங்க. நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஓகே இதில் வந்துட்டு நம்ம ஒரு லைனுக்குரிய ஸ்பேஸிங் வந்துட்டு இன்டர்வல்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இன்டர்வல் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த டோப்போ சர்வீஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட மார்க்கிங் அண்ட் சைட் ஆப்ஷனில் வாங்க. ஆப்ஷனில் வந்தோடனே இங்கே பாருங்கள் நம்மளோட மாடல் சைட்டுக்கு பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸுக்கு போகிறதுக்கு ஒரு ஐக்கான் ஒன்று வச்சுப்பாங்க ஏரோ மார்க் ஒன்று கார்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளோட செட்டிங்ஸ் வரும்.
இதில் வந்துட்டு இன்டர்வலை பாருங்கள், இன்டர்வல்ஸ் ஆஃப் 5 மீட்டர், ஒவ்வொரு 5 மீட்டருக்கு இடையில் இந்த இன்டர்வல் இருக்கணும்னு சொல்லிக்குது. ஸோ இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அப்படியே டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 3 மீட்டர் இன்டர்வல் கொடுத்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள், நம்மளுக்கு இங்கே லைன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 1 மீட்டர் கொடுத்தேன்னு சொன்னால் நம்மளுக்கு கூடுதலான இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பெட்டர் வந்து நான் 5 மீட்டரில் வச்சுக்கிறேன். 5 மீட்டரில் வச்சு இப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு மெட்டீரியலை பாருங்கள், நம்மளுக்கு இது ப்ரௌன் கலரில் இருக்குது. இது ஏன்னு சொன்னால் நம்ம ஏர்த்துங்கிற ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்கிறதால இது நம்மளுக்கு ப்ரௌன் கலர் இருக்குது. இது உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு கிராஸ் வந்துட்டு புல் தர மாதிரி கிராஸ் ஃப்ளோர் ஒன்று உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் எப்படி மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணலாம்னு சொன்னால் இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே மெட்டீரியலை வந்துட்டு நம்ம ப்ரௌஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதில் கிராஸ்ன்னு வந்துட்டு சர்ச் பண்ணணும்னு சொன்னால் கிராஸ் வந்து நம்மளோட இங்கே ப்ரொஜெக்டில் இல்லாட்டி நம்மளோட இங்கே மெட்டீரியல் எக்ஸ்டர்னல் மெட்டீரியல் நம்ம ஒரு ப்ரொஜெக்ட் உள்ள இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் மெட்டீரியல் நமக்கு கிராஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு இப்படி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இன்டர்வல்ஸ் வந்து நமக்கு தேவைன்னு சொன்னால் இன்டர்வல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்டர்வல்ஸை நான் 5 மீட்டருக்கு எப்படி நான் மெயின்டைன் பண்ணிட்டு இப்போ நம்மளோட சைட்டுக்கு போவோம். சைட் லேஅவுட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் வந்துட்டு அன்வான்ட் லைனெல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணலாம்னு சொன்னால் மாசிங்கில் வந்துட்டு செட்டிங்கு போங்க. செட்டிங்கு போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரேங்க் டைப் வந்துட்டு மல்டிபிள் வேல்யூவில் இருக்கிறத நம்ம சிங்கிள் வேல்யூவுக்கு மாற்றிட்டு அப்ளை பண்ணோன்னே நம்மளுக்கு அன்வான்ட் லைன் எல்லாம் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ ஹைட் ஆகினதுக்கப்புறம் இப்போ ஓகே பண்ணிக்குவோம். ஓகே பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்மளோட மேஜர் லைன் மட்டும் வந்துட்டு அப்பியர் ஆகுது. இதில் வந்துட்டு நம்ம கன்டூவர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கன்டூவர்ஸ் இந்த இருக்குது கன்டூவர்ஸ். இந்த கன்டூவர்ஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். இது நம்ம ஆட்டோகேடில் க்ரியேட் பண்ண போனோம்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம 1 by 1 மெஷர் போட்டுவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் ரெவிட்டில் வந்து நம்ம இதை எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு சொன்னால் கன்டூவர்ஸ் நீங்கள் சைட் லேஅவுட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கன்டூவர்ஸை காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு சொன்னால் நம்மளுக்கு சிம்பிளாக வந்துட்டு இங்கே லேபிள்ஸ் அண்ட் கன்டூவர்ஸ் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஏங்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த ஏங்கிளில் வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது நம்மளுக்கு இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ஆனால் அப்பியர் ஆகலை. என்ன ரீசன் சொன்னால் நம்மளோட ஸ்கேல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ ஸ்கேல் வந்து ஓகே இங்கே பாருங்கள் வந்து நம்மளுக்கு கன்டூவர்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்குது. இதில் வந்துட்டு ப்ரொஜெக்டோட யூனிட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு நம்ம ப்ராப்பராக செட் பண்ணோம்னு சொன்னால் 2 டெசிமல்ஸ் இங்கே வந்துட்டு மீட்டர் 8 ஆகிக்கணும். ஓகே பண்ணிவிட்டு அப்ளை பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கு கன்டூவர்ஸ் வந்துட்டு காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இது இப்போ எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அங்கேயெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஓட்டோவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே. இதில் பாருங்கள் நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்துட்டு இது ரொட்டேட் ஆகி வருது. இது வந்துட்டு ஃப்ளிப் ஆகி வரதுக்கு ரீசன் என்னென்னு சொன்னால் இது வந்துட்டு நம்மளுக்கு இங்கேருந்து இந்த சைடுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது ஹைட் வந்துட்டு. ஸோ அதால் வந்துட்டு அது மற்ற பக்கம் ஃப்ளிப் ஆகி வருது. இதை 0விலேருந்து எங்கால இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. எந்த சைடுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட் வந்து ரொட்டேட்டில் இருக்கும் வந்துட்டு. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அது ஒரு ஈஸியான வே வந்துட்டு. எந்த சைடுக்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆகி போகுதோ அந்த சைடுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு டில்ட் ஆகி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இது கண்டூர் வந்து நம்மளுக்கு எல்லாம் ஒரே ஃபேஸில் வர மாதிரி தான் கண்டூர் வந்து டிவைட் பண்ணி கொடுப்போம் வந்துட்டு. ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கண்டூர்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம டீப்பாக பார்க்குறதுக்கு ஒன்றுமில்லை வந்துட்டு இதில் சிம்பிளான விஷயம் வந்துட்டு ஓகே. இதில் நீங்கள் ஒரு பில்டிங் ஒன்று நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அந்த பில்டிங் பேட் வந்து நீங்கள் எப்படி எடுத்து பேட் ஒன்று இப்போ 3Dயில் போய் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பில்டிங் பேட் ஒன்று நீங்கள் ட்ரா பண்ண இதில் பில்டிங் வரணும்னு சொன்னால் பில்டிங் பேட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ சைட்டில் போயிட்டு பில்டிங் பேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் அவங்களுக்கு பில்டிங் பேட் எந்த ஏரியாவோட வரணுமோ அந்த பில்டிங் பேட்டை நீங்கள் வந்துட்டு ட்ரா பண்ணிங்கன்னு சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு அந்த இடத்துல ஓகே பண்ணிவிட்டு இப்போ 3Dயில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பில்டிங் பேட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் நம்ம பில்டிங்கை வந்துட்டு ட்ரா பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள் அது ஆட்டோவை வந்துட்டு பில்டிங் பேட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டோப்போ சர்ஃபேஸை நம்மளுக்கு கட் பண்ணி தந்துருக்குது. ஸோ இப்படி நம்ம ரெவிட்டில் வந்துட்டு ஈஸியான வேயில் யூஸ் பண்ணி நம்மளோட ஒர்க்கை வந்துட்டு அடுத்த இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு இப்போ உங்களுக்கு 2 டைப்பான இப்போ இந்த பில்டிங் பேட்டை க்ரியேட் பண்ணுறோம். இந்த பில்டிங் பேட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு ரோட் ரவுண்டு வந்துட்டு தேவை. ஸோ அதுவும் அந்த டோப்போ சர்ஃபேஸுக்கு ஈக்குவல் இருக்கணும்னு சொன்னால் இதில் வந்து நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா ஸ்ப்ளிட் சர்ஃபேஸ்ன்னு சொல்லிக்குது. இந்த பில்டிங் பேட்டை யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்ப்ளிட் சர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்மளோட சர்ஃபேஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் சர்ஃபேஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளோட டோப்போ சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இதை ஸ்ப்ளிட் பண்ணுற லைன் வந்து நம்மளுக்கு எதால் ரன் ஆகணும்னு சொல்லி கேட்கும். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ப்ளிட் லைன் வந்து இங்கேருந்து
ஸோ இது உங்களுக்கு எந்த ஏங்கிளில் தேவையோ அந்த ஏங்கிளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆப்செட் 10 மீட்டர் ரோடு ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னால் நீங்கள் ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஷேப்பர்ஸ்லேருந்து இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி செப்பரேட் ஷேப்பர்ஸாக எடுத்துட்டோம். ஸோ இந்த ஷேப்பர்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி வந்துட்டு வேறு மெட்டீரியல் வந்துட்டு கிராஸுக்கு பதிலாக அஸ்போல்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அஸ்போல்ட். ஸோ பாருங்கள் நம்மளுக்கு மெட்டீரியல் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் வந்துட்டு அதுக்கு அப்ளை ஆகிக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும் வந்துட்டு. ஸோ இது நம்மளோட பில்டிங் பேடுக்கு எக்ஸஸ் ஆகிறதுக்கு இருக்குது. இதில் எலிவேஷன் உங்களுக்கு ஹைட் ஆப்செட் வந்துட்டு -10 மீட்டர். நம்ம ரோட்டுக்கு இது வந்து பரலல் அடிக்கணும்னு சொன்னால் இதோட எலிவேஷன் நம்ம இங்கே வந்துட்டு அனோட்டேஷன் கமாண்டை யூஸ் பண்ணி ஸ்பாட் எலிவேஷனை பார்க்குறது -23.8 இருக்குது. ஸோ பில்டிங் பேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு -23 கொடுத்தோம்னு சொன்னால் நம்மளோட ரோடும் பில்டிங் பேட்டும் வந்துட்டு பரலலாக வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு நார்மலாக போர்டை யூஸ் பண்ணி 300 போர்டை யூஸ் பண்ணி நம்மளோட சைட்டை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்க. ஸோ இப்படி நம்ம ஒர்க்குகளை ஈஸியாகிறதுக்கு ரெவிட்டில் பல ஆப்ஷன்கள் இருக்குது. இது ஓகே. அலைன் கமாண்டை யூஸ் பண்ணி பில்டிங் பேடுக்கு அலைன் பண்ணிவிட்டு மல்டிபிள் ஃபேஸஸ். ஓகே. இப்போ நம்மளோட பில்டிங் பேட் வந்துட்டு சேஃப் ஜோனாக இது. ஸோ இதில் வந்துட்டு பேசிக்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கோம். இதில் இன்னும் டீப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது வந்துட்டு. உங்களுக்கு எது மேலே அதிகமான டவுட்டுகள் அப்படி இல்லாட்டி வேறு எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் கண்டக்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.